Hi friends, நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விசேஷத்துக்கு போறோம். அந்த விசேஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல என்னென்னலாம் வொர்க் பண்ணிட்டு அந்த விசேஷத்துக்கு நம்ம கிளம்பி போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் வந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டில் இங்கே பாருங்கள் வாசலில் எப்படி கிடக்குன்னு. 8 மணிக்கு நம்ம கிளம்பணும். இந்த 1.5 மணி நேரத்தில் நான் எப்படி கடகடன்னு வேலை பார்க்குறேன்றதை பற்றி தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. பாத்ரூமில் வந்து ஓசை போட்டு தண்ணி வந்து எடுத்து விட்ருக்கேன். சிண்டெக்ஸ்லேருந்து பாத்ரூமுக்கு ஓசை போட்டு தண்ணி வந்து எடுத்து விட்ருக்கேன். தண்ணி வந்து நிறைஞ்சிருச்சு 2 பேசன்லையுமே. அந்த இதில் வந்து ஹீட்ரு போட்டு விட்ருக்கேன். தம்பி வந்து நம்ம வீட்டில் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். நைட்டு அண்ணா அண்ணி எல்லாம் வந்தாங்க. நம்ம எல்லாம் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிருந்த போது தம்பி வந்து தூங்கிட்டான். ஆல்ரெடி அங்கே தூங்கிட்டு இருந்தவன தான் நம்ம தூக்கிட்டு வந்தோம். அண்ணா அப்போ தான் வந்தாங்க. திருப்பி நம்ம அங்கே போயிருந்தனால தூங்கிட்டான். இந்த ஓயாமல் தூக்கி தலையாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் தூங்க வச்சுட்டோம். நம்ம இனிமேல் தான் தம்பியை போய் தூக்கிட்டு வரணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி வந்துருந்துச்சுன்னா சிண்டெக்ஸ்ல இருந்து தண்ணியே போட்டு விட்டுருக்க மாட்டேன். தண்ணி வந்துட்டு இருக்கு, நான் பேசாம சிண்டெக்ஸ்ல இருந்து தண்ணியை போட்டு விட்டுருக்கேன். தண்ணி வரும்போதே வாசலுக்கு வந்து ஓசை வச்சு லைட்டாக வாசலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா சாணி கொண்டு போட முடியிறாங்க, இன்னும் கொண்டு போட முடியிறாங்க. அதனால தண்ணி வரப்போ அப்பப்போ தெளிச்சுக்கிறது. ரெண்டாவது இந்த தொட்டியில் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி, அது ஃபுல்லாகவே வாசத்தளிக்க தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த துணி துவைக்கிற இடத்துல ஒரு தொட்டி இருக்குது, அதை வந்து துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு.
நான் இப்பதான் வாசல் கூட்டி முடிச்சேன். மாமா வந்து தண்ணி வரப்பே வண்டியை கழுவிடலாம். இன்னைக்கு நான் வந்து சமைக்கல, ஏன்னா 8:30க்கெல்லாம் நம்ம வந்து விசேஷத்துக்கு போகணும் இல்லையா, அதனால நம்ம அங்கே காலையில் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானத்துக்கு மேலே நம்ம ஏதாச்சும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீட்டில் எழுந்திரிச்சு வேலையை மட்டும்தான் நான் பார்த்தேன். மாமா வந்து வரக்காப்பி கேட்டார், அதனால் வரக்காப்பி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மாமாவுக்கு வந்து வரக்காப்பி ஊற்றி கொடுத்துட்டு நானுமே அதில் கொஞ்சம் டம்ளர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கேன். தம்பி இன்னுமே நம்ம வந்து கூப்பிட போகலை. ஏன் அப்படின்னா தண்ணி வந்துடுச்சு அதுங்களாட்டி, அதனால சரி தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இப்போ தான் வேலையை முடித்தேன், அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரக்காப்பி குடிச்சிட்ருக்கேன். நாங்கள் அதிகமாக டீ காஃபி குடிக்க மாட்டோம், வீட்டில் வச்சு குடிக்க மாட்டோம். டீ காஃபி அவ்வளோக்கா நான் விரும்ப மாட்டேன், சுத்தமாகவே நான் விரும்ப மாட்டேன். பால் நான் வந்து அதிகமாக சாப்பிடுவேன், எனக்கு பால் பிடிக்கும். பாலுமே எப்போயாச்சும் ஒருக்க தான் சாப்பிடுவேன். எங்கேயாச்சும் திண்டுக்கலுக்கு போனோம் அப்படின்னா டீ கடையில் அவர் நிப்பாட்டுறேன் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா நான் வந்து பால் சாப்பிடுவேன். மற்றபடி ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல ஜீனி, அந்த ஜீனிவே நான் 3 மாதத்துக்கு வச்சுக்குவேன். அவ்வளோ நாள் உழைக்கும் எனக்கு ஜீனி. ஏன்னா நாங்கள் எதுவுமே ஜீனியை வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். மாங்காய் பச்சடி வந்து இந்த மாங்காய் சீசனில் வந்து மாங்காய் பச்சடி போட்டோம்னா மட்டும்தான் எனக்கு வந்து ஜீனி வந்து காலியாகும், மற்றபடி எனக்கு ஜீனியே காலி ஆகாது. தம்பி நம்ம அங்கேருந்து மாமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஏன்னா அவனே நம்ம விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். நான் வந்து வீட்டில் சரி வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கேன். நான் குளிச்சுட்டு வந்த உடனேயே மாமா வந்து தம்பியை வந்து குளிப்பாட்டி விட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து சாரீ தான் கட்ட போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா சேலத்துலேருந்து மோகனப்பிரியா அக்கா சென்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த சாரீ தான் கட்ட போகிறேன். அந்த சாரீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த சாரீ நான் கட்டுறதுனால மாமாவை அந்த சாரீக்கு மேட்சாக இருக்கிற சட்டையை எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். மாமாவுமே எடுத்து போட்டாங்க. தம்பி வந்து எப்பயுமே நான் அவனுக்கு சட்டை மாட்டி விடும்போது அம்மா அந்த சட்டை வேணாம், அழுக்கு சட்டை, கக்கா சட்டை அப்படிமா. இதே அவங்க அப்பா ஏதாச்சும் ஒரு சட்டையை எடுத்து போட்டால் கூட அப்பா அந்த சட்டை சூப்பர் சட்டை, புது சட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மேக்ஸிமம் பசங்க எல்லாமே அம்மா கிட்ட தான் ரொம்ப சமத்தாக இருப்பாங்க. எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அம்மா கிட்ட சமத்தாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. ஆனால் தம்பி அப்படியே ஆப்போசிட்டு, அவங்க அப்பா சொல்கிறது தான் கேட்பான். அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு என்னை அடி அடின்னு அடிப்பான். ஒத்தையடி பாதையில் போயிட்டு இருக்கோம். ரோட்டோட போங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, திருப்பி போறாரு, லேட் ஆயிடுச்சு. பரப்பில் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கே மோட்ரு ஓட்டுவாரு. நாங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. அவனுக்குள்ள ஒரு மோட்ரு இருக்கும். அடடடடடடடா தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல சுத்தமாக வாரம் நடக்குது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். திருக்கிய மாதிரி வந்தாலும் ஒரு தண்ணிக்குள்ள ஓட்டு அனுப்பிட்டு கொண்டுவாரு. குளத்துக்குள்ள இருந்து இப்ப ரோட்ல ஏற போறோம். ரோடு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பால்காட்சி வீட்டுக்கு வந்துட்டோம். பால்காட்சி எந்த ஊரில் எங்கே அப்படின்னா நந்திக்கோயில்பட்டி, என்னோட நாத்தனார் வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஃபெலிக்ஸோட அக்காங்க வீட்டு பால்காட்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபெலிக்ஸ் யார் அப்படின்னா நான், மாமா, அப்புறம் ஃபெலிக்ஸு, மோகனு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்கல்ல, நான் அடிக்கடி லில்லி அக்கான்னு சொல்லுவேன். அவங்க லில்லி அக்காவும் நம்மளோட தான் வேலை பார்த்தாங்க. லில்லி அக்கா அப்புறம் தாஸ் மாமா எல்லோரும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ராபர்ட்டு நானும் எல்லா மில்லில் வேலை பார்க்கும்போது ஃபெலிக்ஸும் ராபர்ட்டும் ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மாட்டாங்க, அவ்வளோ க்ளோஸு. அவங்க அக்கா வீட்டு பால் காய்ச்சுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வீட்டுக்குள்ளே போன உடனேயே கிச்சன் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பெட்ரூமு, ஹாலு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். வீடு சூப்பராக இருந்தது. வீட்டுக்குள்ளே இது மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க பால் காய்ச்சுறாங்க, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளாம் என்றைக்கு இது மாதிரி வீட்டை கட்டி என்றைக்கு நம்ம இது மாதிரி பால் காய்ச்சுறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நாங்கள். இது மாதிரி பால் காய்ச்சி வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் இது மாதிரி நடந்திருக்குமேனா நானும்
இப்படி யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. பால் வந்து வெள்ளனாவே காய்ச்சிட்டாங்க. நம்ம வந்த உடனே வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு டேரெக்டாக வந்து பந்தியில் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அப்புறம் 2 பொரியல், அப்புறம் பீர்னி, அப்பளம் இதெல்லாம் வச்சாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்தது. ராபர்ட்டை கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறமா இந்த பிரியாணி அப்படின்றதே வெறுத்து போயிடுச்சு என் வாழ்க்கையில். கல்யாணத்துக்கு முன்னாடி பிரியாணியெல்லாம் காய் சோடு, அதாவது வெஜிடபிள் பிரியாணி இருக்குது, அதே எங்கள் வீட்டில் பண்ண மாட்டாங்க. எப்பயாச்சும் இருக்குது. எங்கள் அப்பா விரும்பி கேட்டாருனா தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. மற்றபடி குழம்பு ஐட்டம்லாம் நிறைய வைப்பாங்க. ஆனால் இங்கே இவரை கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், நல்ல ஃபங்க்ஷனாக இருந்தாலும், அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க தவறிட்டாங்க, எது நடந்தாலும் பிரியாணி 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 தான். வெறுத்து போச்சு பிரியாணியே. அதனால் வேண்டிக்கிட்டே வந்தேன், சாமி இன்றைக்கினாச்சும் சாம்பார் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சாம்பார் போட்டிருந்தாங்க. நான் சாப்பிட்றதுக்கு சங்கட்டம்லாம் படாமல் சாம்பார் வாங்கி சாம்பாரில் திருப்பி ரசம் வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு வந்துட்டேன். விசேஷ வீட்டுக்கு நம்ம வந்து வந்தோம். இந்த ஊரில் வந்து டவர் கிடைக்காதா, அதனால கொஞ்சம் மாரம்பாடிக்கு போகிற வழியில் நந்தி கோயில்பட்டிக்கு தான் விசேஷத்துக்கு வந்தோம். டவர் கிடைக்கல அப்படின்றதுனால மாரம்பாடி கொஞ்சம் பக்கத்தில் நம்ம வந்து நின்றுருக்கோம். இந்த பாலு மனுஷன் என்னை பாடா படுத்தி எடுக்கிறாரு. வா போலாம் வா போலாம் வா போலாம் வா போலாம். ஏ இருக்கும் வரேன், இரு விட்டு போயிருவியா? இவர் என்ன எப்படா ஏஜி சிரிச்சுரு. ஐயோ சிரிப்பால இடி யோசித்து நான் வரமாட்டேன். மாட்டான். அந்த 20 ரூபாய் கொடுங்க. அந்த 20 ரூபாய் கொடுங்க. வாங்கிக்க தாத்தா வாங்கிக்க. தாத்தா வாங்கிக்க. ஒன்னும் சொல்ல மாட்டேன், வாங்கிக்க. அதே அப்பா கொடு. பரவாயில்ல, இப்படி மேட்டு வச்சிருக்கீங்க பழையில. அதை அப்படித்தான் இதுக்கிட்ட ஒரு பயிலுக்கு எடுத்து கொண்டு வச்சு தாரேன்னு கொடுத்து அளந்து கம்பி வழி போட்டு விட்டோம்னா அது இப்போ என்னமோ பண்ணியே பண்ணு. அங்க போய் தெரிக்கணும். நீ பாருங்க விளாண்டுட்டு இருந்தியா, அப்படியே தூங்கி 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 விடுகிறேன். அந்த பையன் செல் எடுத்து பேசுகிறேன் ஆரம்பிச்சிட்டேன். செல் எடுத்து பேசினோடனே அவன் வந்து எந்திரிச்சிட்டேன். தூக்காதா சாமி, தூங்கி விழுந்தேல இப்போ. போகிற அம்மா வந்து ஆட்டி தம்பியை வந்து தூங்க வச்சுட்டு நான் இப்போ வந்து ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஏன் நம்ம இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம் அப்படின்னா, சன் டைரக்ட் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது, வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்படி இருந்துமே டிவி வந்து எடுக்கலை. அதனால நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம். இன்னைக்கு கால் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட வீடு அட்ரஸ் அங்கே ஊருக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். 2வது என்னோட மச்சான் வந்து விளையாட போயிருக்காங்க. விளையாடுனா அவங்க வந்து பிடி வாத்தியாராக இருக்காங்கல்ல, அதனால் கேம்ஸ்க்கு வந்து பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, கர்நாடகா போயிருக்காங்க. அதனால அவங்களோட நம்பர் தான் இருந்தது. அவங்க அங்கே இருக்கனால என்னோட நம்பரை நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு தான் கால் பண்ணியிருந்தாங்களா. சரி, சப்போஸ் நம்ம ஊருக்குள்ளே இருந்தோன்னா நம்ம வேறு எங்கிட்டாச்சும் போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேயே உட்காந்துருந்தோம். இன்னும் வரல. சரி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே நான் வந்து போயிட்டுருக்கேன். மாமா வந்து எங்கே அப்படின்னா, நம்ம விசேஷ வீட்டில் இருக்கும்போது வாடகைக்கு போகணும்னு சொல்லி பறந்துட்டு கிடந்தார். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் மாமியார் வீட்டில் இறக்கி விட்டோன்னே போயிட்டார். எங்கே போயிருக்காரு அப்படின்னா கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. அவர் ஒரு கிரிக்கெட் பைத்தியம், அதனால் அங்கே போயிருக்காரு, விளையாட போயிருக்காரு கிரவுண்டுக்கு. நான் என்ன டெய்லியும் ஆடி போகிறேன், எனக்கு ஒன்றும் முடியல, விளையாண்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான் நான் வந்து போயிருக்கேன் அப்படின்னு. என்னென்ன சொல்கிறாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறேங்க அப்பா அப்படின்னு நானாக மனசுக்குள்ளே நினச்சிச்சு. போய் தொலை அப்படின்ட்டு விட்டேன். பேக்க இப்போ தான் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்தேன். இன்னைக்கு செட்டப் பாக்ஸ் மாற்றுறதுக்காக வந்திருந்தாங்க. செட்டப் பாக்ஸ் மாற்றிட்டாங்க. டிவி நல்லா தான் ஓடிட்டுருக்கு. காலையில் தான் நம்ம அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். இப்போ தான் ஊருக்குள்ளே வந்தோம். நானும் தம்பியும் தான் வந்தோம். தம்பி வந்துட்டு திருப்பி ரிட்டன் எங்கள் மாமியார் வீட்டுக்கே போயிட்டான். திருப்பி நம்ம போய் அவனை கூப்பிட்டார போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.